மகாபிரிவாச்சரணம். கார்த்திகை புராணம். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? கைலாசத்துக்கு வர்றாங்க. எப்படி? ஜலந்தரனுடைய சேனைகள் இவர்களுடைய சேனைகளை எல்லாம் துவம்சம் செய்கின்றன இல்லையா? அதனால் அதை சொல்வதற்காக அனைவரும் ஓடோடி கைலாசத்தில் பார்வதி சமேதரராக வீற்றிருக்கும் அந்த பரமேஸ்வரனை சந்தித்து விவரங்களை சொல்வதற்காக வருகிறார்கள். ஆக வீரபத்ரரின் சேனைகள் எல்லாம் இதுபோல ஜலந்தரனால் அடிபட்டு பின்னடைவதை தெரியப்படுத்துகிறார்கள். அப்பொழுது சங்கரமூர்த்தியானவர் மகாரௌத்ராகாரத்தை அடைந்தவராய் உடனே தன் சிவ சைன்யங்களுடன் கைலாசத்தை விட்டு யுத்த பூமியை அடைந்தார். அப்படி ரிஷபாரூடராக வரும் சங்கரனை எதிர்க்க ஜலந்தரனின் கண்கள் பிரளயகால ருத்ராக்னி போல் ஜொலிக்க கட்கரோமன், பலாகனன், காலநேமி முதலான திறமை வாய்ந்த சேனாதிபதிகளையும் வலிமை வாய்ந்த வீரர்களையும் அழைத்து கொண்டு அவனும் யுத்தகலம் அடைந்தான். அவ்வாறு வந்த ஜலந்தரன் ஆனவன் பரமேஸ்வரனை எதிர்த்து போர் புரியலானார். ஒரு காலத்தில் பரமேஸ்வரனை தெய்வமாக மதித்தவன் இன்று எதிரியாக நினைக்க ஆரம்பித்து விட்டான். அப்படி ஜலந்தரனும் பரமேஸ்வரனும் போர் புரிகையில் சங்கரனானவன் ஜலந்தரன் மேல் பானப்பிரயோகம் செய்ய அதை சமாளித்து கொண்ட ஜலந்தரன் ஈஸ்வரன் மேல் மகாவிருத்திரமான மிகவும் வீரியமான அஸ்திரத்தை விட அந்த அஸ்திரமானது மகா ஆக்ரோஷத்துடன் சிவனை தாக்க வருவதை கண்ட சம்புவானவர் ஒரு துரும்பை கையில் எடுத்து வந்திருத்து விட தாக்க வந்த பானமானது தடையில் ஒடிந்து விழுந்து விட்டது. இப்படியாக இருவரும் சமமாக போர் புரிகையில் ஜலந்தரனுக்கு சகாயமாக பலாகனனும் கட்கரோமனும் எதிர்த்தார்கள். பரமசிவநாதன் அஸ்திரத்தால் கட்கரோமன் என்பவனுடைய சரசையும் தன்னுடைய கோடாலியால் பலாகனன் என்பவன் சிரசையும் அறுத்து கஷ்மரன் என்ற அசுரனை பாசத்தால் கட்டி அடித்து நொறுக்கினார். இவ்வாறு அடிபட்ட ராட்சச சேனைகள் சிங்கத்தை கண்ட யானைகள் போல நடுங்கினவர்களாய் பின்னடைந்து ஓடினார்கள். இவையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஜலந்தரன் மனம் கொதித்தவனாய் பரமேஸ்வரர் எதிரில் வந்து மிகவும் கேவலமாக பேச ஆரம்பித்தான். அடே பிச்சைக்கார வண்டாரமே, கேவலம் சிறு வீரர்களிடம் உன் திறமை காட்டலாமே தவிர என்னிடம் உன் சம்பம் பலிக்காது. இதோ ஒரு நொடியில் உன்னை அடக்குகிறேன் என்று ஒரு பானத்தை எடுத்து மந்திர உச்சாடனம் செய்து 7 பானமாக்கி பரமேஸ்வரனையும் அவர் வாகனத்தையும் எதிர்த்தார். அதை பார்த்த சம்புவானவர் உடனே தன் சக்தி ஆயுதத்தால் வந்து பானங்களை தடுத்து ராட்சச சைன்யங்களையும் சிதறி அடித்து மனம் கலங்கும்படி செய்து ஜலந்தரனுடைய கதையும் கட்கத்தையும் ஒடித்து ஜலந்தரனையும் கீழே விழச் செய்தார். அப்படி விழுந்த அந்த அசுரன் என்ன செய்கிறான்? மகா கோபத்துடன் ஆயுதத்தை எடுத்து வந்திருத்துவிட அந்த ஆயுதமானது ஆகாயத்தில் போய் மறைந்து சுழன்று வருவதைக் கண்டு ஈஸ்வரர் தன் வேலாயுதத்தால் தடுத்து ஜலந்தரனின் ஆயுதத்தை உடைத்து தள்ளினார். அப்பொழுது ஜலந்தரன் மனம் கலங்கிவிட்டான். அப்படி மனம் கலங்கினவனாய் மிக்க வியாகுலத்துடன் மனதை திடப்படுத்தி கொண்டு இவனை வெல்வது லேசான காரியமல்ல, இவனை மோகன அஸ்திரத்தால் மயக்கித்தான் வெல்ல வேண்டும் என்று நினைத்து ஓர் மோகன அஸ்திரம் தொடுத்து பரமேஸ்வரன் மேல் பிரயோகித்தும் தன் ராட்சச மாயையால் நாட்டிய ஸ்திரீகளை உண்டாக்கி அவர்களை நோக்கி நீங்கள் பரமேஸ்வரன் மயங்கும்படியாக நாட்டியமாட வேண்டும் என்று கட்டளையிட அப்படியே திடீரென மேலதாள வாத்திய கோஷங்களுடன் நடன மாதர்கள் நாட்டியமாடத் தொடங்கினார்கள். அப்படி பரதநாட்டியம் ஆடியதைக் கண்டு சங்கரன் மதிமயங்கி யுத்தகலம் வந்திருப்பதையும் மறந்து தன் கையில் நழுவி கீழே விழுந்த அஸ்திர சஸ்திரங்களையும் கவனியாது அறிவு கலங்கி மகாமோகந்தகாரத்துடன் கூடினவராய் வேடிக்கை பார்த்து கொண்டே நின்று விட்டார். இங்கு இப்படி இருக்க ஜலந்தரனானவன் யுத்த அரங்கத்தில் காலநேமி, சும்பன், சும்பன் முதலான ராட்ச வீரர்களை காவலாக வைத்துவிட்டு பார்வதியை காண கைலாசம் சென்றான். அப்பொழுது ஜலந்தரனானவன் தன் மாயையால் பஞ்சமுகமும் 10 கையும் 3 கண்களும் உடையவனாய் சாட்சா சாம்பமூர்த்தியை போல் விளங்கி ரிஷபாரூடராக பார்வதியின் ஸ்தானத்தை அடைந்தான். இவர் வருவதை பார்த்து பார்வதி தேவியானவள் தன் நாயகர் என நினைத்து அவரை அழைத்து போக எதிர்வரவும் அவளை கண்ட ஜலந்தரனானவன் காமாந்தகாரம் தலைக்கு ஏறியவனாய் அந்நியவளின் ரூபலாவண்யத்தை கண்டு மயங்கி ஆஹா, ரத்தினங்களுக்கெல்லாம் சிறந்து அதிக ஜொலிப்புடன் கூடி விளங்கும் இப்பார்வதி ரத்தினமானவள் 1000 சூரியன் ஏக காலத்தில் உதயமானால் பிரகாசிக்குமோ அப்படிப்பட்ட பிரகாசத்துடன் அல்லவா பிரதிபலிக்கிறார்.
ஆகா, இவள் மட்டும் எனக்கு நாயகியாக இருந்தால் என் ராஜ்யம் எவ்வளவு சுபிட்சமாக இருக்கும். மேலும் சிம்மாசனத்தில் நாம் இருவரும் அமர்ந்து வீற்றிருந்தால் நமது மாளிகையானது ஜெகஜோதியாய் பிரகாசிக்குமே என்று இப்படியெல்லாம் சிந்தித்து மன்மதன் கணையால் அடிபட்டவனாய் மெய் மறந்து க்ஷணம் தன் வீரியத்தை விட்டுவிட்டான். பார்வதி தேவியானவள் அதை பார்த்து திடுக்குற்றவளாய், அசுரனே, என் நாயகரை போல் ரூபம் கொண்டு விரும்பி என்னை ஆட்கொள்ள வந்திருக்கிறான். இவனை லேசில் விடக்கூடாது, இவன் முகத்திலும் விழிக்கக்கூடாது என்று ஓடி மறைந்து விட்டார். மயக்கத்திலிருந்து ஜலந்தரன் தெளிவடைந்து பார்க்கையில் பார்வதியை காணாது. ஆகா, என்ன ஆச்சரியம்! இமைக்குள் மின்னற்கொடி போல் தோன்றி மறைந்து சென்றாளே. இருக்கட்டும், இன்னொரு சமயம் பார்த்துக் கொள்கிறேன் என்று தன் சுயரூபத்தில் யுத்த பூமியைச் சேர்ந்தார். கைலாசகிரியை அடைந்த பார்வதியானவள் மகாவிஷ்ணுத்துடன் கூடியவளாய் மகாவிஷ்ணுவை நினைக்க உடனே மகாவிஷ்ணுவானவர் பிரசன்னமாகி பார்வதி தேவியை நோக்கி, பார்வதி, என்னை வேண்டி நீ நினைத்து கொண்ட காரணம் என்னவென்று கேட்க உமையானவள், ஓ சர்வலோக சரண்யா, நான் என்ன சொல்லப் போகிறேன்? சற்று நேரத்திற்கு முன்பு ஜலந்தரன் என்ற அசுரன் தன் மாயையால் என் பதியைப் போல் ரூபம் கொண்டு என்னிடத்தில் வரவும் என்னை கண்டவுடன் அவன் மெய்மறந்த மோகம் தலைக்கேறியவனாய் உடனே தன் வீரியத்தை விட்டுவிட்டான். அதை கண்டு சகிக்காது மிகுந்த கவலை கொண்டு மனம் கலங்கி தங்களிடம் ஓடி வந்திருக்கிறேன். ஆகையால் தாங்கள் எந்த விதத்திலாவது அவனை ஒழிக்கும் மார்க்கத்தை தேட வேண்டும். இதுதான் என் கோரிக்கை என்றார். ஸ்ரீபதியானவர், பார்வதி, கலங்காதே, நானும் இவனை பார்த்து பயந்து ஸ்ரீ வைகுண்டத்தை விட்டு லக்ஷ்மியுடன் அவனுடைய பட்டணத்திலேயே வாசம் செய்கிறேன். ஆகையால் இவனை ஒழிக்க என்னால் முடியாது. அதற்கு சாம்பசிவமூர்த்தி தான் உகந்தவர். அப்படி இருந்தாலும் அவனை லேசில் வெல்ல முடியாது. ஏனெனில் அவன் மனைவி பிருந்தையோ மகா உத்தமி, மகா பதிவிரதை, கற்பில் சிறந்தவர். ஆகையால் அவனை வெல்வது அரிது. அப்படி அந்த ஜலந்தரனை யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டும் என்றால் அவள் மனைவி பிருந்தையின் கற்பை பங்கப்படுத்தினால்தான் அவள் கணவன் கொல்லப்படுவான் என்று சொல்ல பார்வதியானவள் யோசித்து, இரட்சகரை, பிறர் மனைவி மேல் இச்சை கொண்டு அவளை கெடுக்க வரும் அசுரனின் மனைவியின் கற்பை கெடுப்பதால் ஒரு தோஷமும் வராது. ஆகையால் அந்த காரியம் தங்களால் தான் முடியும் என்று வேண்டிக் கொள்ள பகவானானவர், அதே அவசரப்படாது, அதற்கும் காலம் வரும். அவன் அழியும் காலமும் சமீபத்தில் இருக்கிறது. நீ அதைரியப்படாதே என்று ஆறுதல் சொல்லிவிட்டு தன்னுடைய ஸ்தானத்தை அடைந்தார். இப்படி இருக்க யுத்த காலத்தில் நாட்டிய கலையை கண்டு ரசித்து நிற்கும் சாம்பசிவமூர்த்தியானவர் மனம் தெளிவடைந்து, ஆகா, என்ன நான் இந்த நாட்டியத்தை கண்டு மயங்கி விட்டேனே, நம் சேனா சைன்யங்கள் யுத்தத்தில் எவ்வாறு போர் புரிகிறார்களோ என்று பிரமை பிடித்தவராய் உடனே போர்க்களம் சென்று ஜலந்தரன் எதிர்த்து அஸ்திர சஸ்திரங்களை ஏந்தி கடும் போர் புரியலானார் என்று பகவான் பாமாவிடம் எடுத்துரைத்தார். மகாபெரியவா சரணம்.